உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த பாலிட்டி சீரீஸில் ஓவரால் பாலிட்டி சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் ஜுடிஷியரி அப்படின்ற டாபிக் உள்ள இருக்க எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். அதில் மீதி இருக்குது இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற ஸ்மால் டாபிக்ஸோட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது துளிர் ஐஏஎஸ் அகாடமியில் கிளாஸஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகிறோம். ஜுடிஷியரி டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக் இதில் கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜுடிஷியரி இன் இந்தியா, அதோட தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சிலபஸ். எப்பவுமே சிலபஸ் பார்த்துக்கோங்க. என்ன டாபிக்? ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தை நம்ம 2-3 இடத்துல பழைய கிளாஸ்லையும் பார்த்துருப்போம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13 அப்படின்றத பார்த்துருப்போம். கரெக்டா? அப்போ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குது பியாண்ட் தி கான்ஸ்டிடியூஷன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வயலேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கோர்ட் உள்ள வந்து, ஜுடிஷியல் சிஸ்டம் உள்ள வந்து அதை அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்றதுக்கும், நார்மலா பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனாலும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். அப்போ இதை பற்றி படிக்கும்பொழுது என்ன ஆர்டிகல் தெரியணும்? டைரக்டா ஆர்டிகல் 13 அப்படின்றது ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பேசுதுன்னு தெரியணும். ஸோ இதோட இப்போ ப்ரிலிம்ஸ் பேஸில் இதில் வச்சு கொஷின் கேட்பாங்கன்னா அது எங்கேருந்து பாரோ பண்ணாங்கன்னு கேட்கலாம். இது கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கா? அடுத்து இதோட வேலை என்னவா இருக்கும்? இதை தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது எங்கேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோன்றது நமக்கு தெரியுது. அது யூஎஸ்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா விஷயம் படிக்கும் பொழுது எந்தெந்த விஷயம் எங்கெங்க அதெல்லாம் அடாப்ட் பண்ணி, ஜுடிஷியல் ரிவ்யூன்றது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதனால நம்ம அதை யூஎஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் இது. இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் அப்படின்றது டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டிஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஓகேவா இருக்கா இல்லை வயலேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்காகவும், போத் எனாக்மெண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்ல இந்த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டர்ஸை எனாக்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் மெயினாக எப்படிலாம் இருக்க ஒரு மறுபரிசோதனைன்னு சொல்லுவாங்க. நீதித்துறை மறு ஆய்வு என்ற சொல் பொதுவாக சட்டமன்றத்தில் ஒரு செயலை அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது மற்றும் செல்லாதது என மறுபரிசீலனைத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுதான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவோட வேலை. ஓகேவா? ஸோ இது என்னென்ன பண்ணலாம்? ஒரு விஷயத்த இல்லீகலோ இல்லை அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லை பண்ணினது நல் அண்ட் வாய்ட், இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவோட வேலை. பரிசீலனையின் போது அரசியல் அமைப்பை மீறுவதாக இருந்தால் அது கண்டறியப்பட்டு நீதித்துறை சட்ட விரோதமானது இல்லை சட்டத்திற்கு முரண்பாடானது அப்படின்றது அறிவிக்கிறது. ஒரிஜினலா எங்க இருந்து எடுத்துருக்கோம்னு பார்த்தோம், யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அடாப்ட் பண்ணுறதுக்காக முக்கியமான ஒரு கேஸ் ஒரு இடத்துல இருந்திருக்கும். அப்போ அந்த கேஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மர்பரி அண்ட் மேடிசன் அப்படின்ற கேஸ் 1803ல இதுதான் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஎஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கேஸ், இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸ்பா. அப்புறம் ஜஸ்டிஸ் சையது ஷா முகமது குவாட்ரி இப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு 3 கிளாசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, எதுக்குன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபர்தராக மேற்கொண்டு ஏதாவது தப்பு நடந்துருச்சு அதை திருத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயமாகவும், லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சபார்டினேட் டு த லெஜிஸ்லேச்சர். இங்கே பாருங்க, ஒரு சட்ட திருத்தம் வந்து நீதிமன்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் மறுசீலனை பண்ணலாம். அதுக்கு பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றத்தை இயற்றும் சட்டங்களை வந்து துணை சட்டங்களை நீதிமன்றம் இவங்க ஏத்துற சட்டத்தை மக்கள் கரெக்டா தான் இருக்கா இல்ல அவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்ற மறு ஆய்வு பண்றதுக்கும், மத்திய அரசு மாநில அரசு மற்றும் அதுக்கு கீழ் உள்ள அரசுகளோட நடவடிக்கைகளை கவனிப்பதற்கும் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த மெயின் பாயிண்ட் இந்த மாதிரி அப்டேட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா இதுல இருந்தா நம்ம கொஸ்டின் வரும். இப்போ 2015ல என்ன இருக்கு, சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணிருக்கு. நம்ம வந்து ஜட்ஜஸ்லாம் படிக்கும்போது கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அது மூலியமா தான் ஜட்ஜஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். பட் இன் பிட்வீன் என்ன பண்ணோம், இந்த என்ஜாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளச்சு. பட் லேட்டரா என்ன ஆயிடுச்சு, இல்ல இது வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணிட்டாங்க, இது வேண்டாம், என்ஜாக் மூலியமா நம்ம ஜுடிஷியல் இருக்கவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு கொலீஜியம் சிஸ்டம் தான் பெஸ்டானதுன்னு சொல்லிட்டு இதை அதுக்கப்புறம்
அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அது எப்போ வந்துச்சு, எப்போ சொன்னாங்கன்னா 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2014ல என்ஜாக் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருப்போம். கரெக்டா? இது என்ன சொல்லிட்டாங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நல் அண்ட் வாய்ட்னு சொல்லிட்டு இதை விஷயத்த நம்ம மறுபடியும் ரிப்பீல் மறுபடியும் இதை நம்ம எடுத்துட்டோம். சரியா? எதனால ஜுடிஷியல் ரிவ்யூ தேவை, ஒருவேளை மெயின்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா எதனால தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அப்ஹோல்ட் த பிரின்சிபல் அண்ட் சுப்ரமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது, பேசிக் ஸ்ட்ரக்சரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அன்கான்ஸ்டிடியூஷனலா எதுவுமே நடந்துடக்கூடாது, அதோட சுப்ரமசியை காக்கிறதுக்காகவும், ஸோ மெயின்டைன் த ஃபெடரல் ஈக்குலிபிரியம், ஸோ பேலன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டு கீழே அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காகவும், டு ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் ஜுடிஷியல் ரிவ்யூ 13 ஒரு ஆர்டிக்கல்ல வச்சு யாருக்காவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நம்ம வச்சிருக்கோம், ரிட் அப்படின்றது கீழே. அப்போ நீதித்துறை மறு ஆய்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. நீதிமன்றம் தனது பல்வேறு தீர்ப்புகளில் குறிப்பிடும்படியான மறு ஆய்வு கோட்பாடுகளை பின்வரும். ஸோ இது எதுக்காகன்னு சொன்னாங்க, அதோட மேலாதிக்க கொள்கை நிலைநாட்டவும், குடிமக்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கவும், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு சமநிலையை பராமரிக்கிறதுக்காகவும் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ நமக்கு யூஸ் ஆகுது. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவின்ஷன் பார்த்தா ஒரு மெயினான விஷயம், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற விஷயம் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கான்ஸ்டிடியூஷன் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அது இன்சர்ட் தான் இருக்குது. கரெக்டா? இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தை நோவேர் யூஸ்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன், வி அடாப்டட் ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னு ஒரு சில ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணி, ஆர்டிகல் 13 அப்படின்றது தான். ஸோ செவரல் ஆர்டிகல்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி கன்ஃபர் த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அது கீழே இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 13 என்ன சொல்றாங்க, இன்கன்சிஸ்டன்ட் வித் த டெரோகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பி நல் அண்ட் வாய்டு. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு முரணா எந்த ஒரு சட்டம் ஏற்று வந்தாலும் அதை நல் அண்ட் வாய்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு. இதை வந்து ஆர்டிகல் 13 பேசுது. ஆர்டிகல் 32 அப்படின்றது என்னது, சுப்ரீம் கோர்ட் ரிட் கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எம்பவர் த சுப்ரீம் கோர்ட் டு இஷ்யூ த டைரக்ஷன் ஆர் ஆர்டர் ஆர் ரிட் டு தட் பர்சன். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 32, அப்புறம் 131 இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், சென்டர் அண்ட் ஸ்டேட் அண்ட் இன்டர் அண்ட் ஸ்டேட் டிஸ்பியூட். ஸோ இந்த இதுல எந்த பிரச்சனை வருது, இதுல ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ போகணும் அப்படின்னாலுமே அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வந்துடும் ஆர்டிகல் 131. 132ன்றது அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி ஆர்டிகல்லாம் நம்ம இங்கே படிச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல வரப்போ ஈஸியா, அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன்னாவே என்னது, அப்பீல் பண்றது. ஸோ ஒரு லோவர் கோர்ட்ல இருந்து இன்னொரு ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றது. ஸோ அந்த அப்பீல் பண்றதுக்கான அதுக்கும் ஒரு அதிகார வரம்பை வழங்குகிறதா. ஸோ இதுவுமே ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வரும்னு சொல்றாங்க. 133 ஆர்டிகல் 133 அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஆனா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிவில் கேஸ், இது கான்ஸ்டிடியூஷனல் கேஸை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா 132, 133 அப்படின்றது சிவில் கேஸ். சிவில் வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு அதிகாரத்தை வழங்குகிறது. மேல்முறையீடுன்றதும் அந்த ஆல்ரெடி கொடுத்த ஒரு கேஸை என்ன பிரச்சனை, கரெக்டா தப்பா அப்படின்றது மேல அப்பீல் பண்ணி திருப்பி ஒரு ரிவ்யூ பார்க்கறதுக்காக தானே. அடுத்து 134 அப்படின்றது அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன் இன் கிரிமினல் கேசஸ்ல பார்த்தாங்கன்னா, இது ஆர்டிகல்ஸ்லாம் முக்கியம், ஆர்டிகல்ஸ்லாம் நல்லா பார்த்துக்காங்க. ஆர்டிகல் 134 அப்படின்றது அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல், அதே 133ங்கிறது சிவில் கேசஸ்க்கு. 134ல ஏ, ஸோ சப்கிளாஸ் ஏ அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பீல் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ். ஒரு உயர் நீதிமன்றத்திலேருந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு சர்டிஃபைட் பண்ணி எஸ் இந்த கேசஸ் வந்து ஃபர்தரா மூவ் ஆகுறதுக்கு எலிஜிபிளான ஒரு கேஸ் அப்பீல் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபைட் பண்ணுவாங்க. அதை பத்தி பேசுது ஆர்டிகல் 134ல சப்கிளாஸ் ஏ. 135 வந்து எம்பவர் பண்றது, சுப்ரீம் கோர்ட்டை எக்ஸசைஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் அன்றது ஃபெடரல் கோர்ட்டு கீழே என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு பவரை கொடுக்கறதுன்னு பேசுறாங்க. ஆர்டிகல் 136 சுப்ரீம் கோர்ட் கேரண்ட் த ஸ்பெஷல் லீவ் அப்பீல். இது எல்லாமே நம்ம சுப்ரீம் கோர்ட் படிக்கும் பொழுது பார்த்தோம். இது எல்லாமே அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 143, இப்போ இது ஆர்டிகல் 143 என்னன்னு சொன்னேன், பிரசிடென்ட் படிக்கும்போது பிரசிடென்ட் ஏதோ ஒரு அவருக்கு என்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் இல்லை எதாவது கேட்கணும் அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கன்சர்ன் பண்ணிப்பாரு.
அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ அந்த கன்சர்ன் மேட்டர் தான், அந்த மேட்டரை பற்றி பேசுகிறதும் நம்ம கண்டது ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே தான் வருது. 226 அப்படின்றது இப்போ எல்லாம் பார்த்தது எல்லாமே சுப்ரீம் கோர்ட். அது அப்போ ஹை கோர்ட்டுன்னு வரப்ப ஹை கோர்ட் ஹாவ் அ பவர் டு ரிவ்யூ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது எதாவது ஆகுது அப்படின்னா அண்டர் தி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 226 கீழே ஹை கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. 227 அப்படின்றது ட்ரிபுனல்ஸ். ஸோ ஓவரால் ட்ரிபுனல்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை எதெல்லாம் இருக்கோ அதுவுமேன்றது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆனால் எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்ஸ் எதெல்லாம் வராது, மிலிட்ரி கோர்ட்ஸ் மட்டும் வராது. இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆர்டிக்கல் கவர் பண்ணுறதா தான் இருக்கும். என்னென்ன ஆர்டிக்கல்ன்றதை பார்த்துக்காங்க. 245 டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லா மேட் பை த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 246 அப்படின்றது டீல் வித் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த 3 லிஸ்ட்டை பற்றி படிச்சிருக்கோம். 7 ஷெட்யூல்ல வர யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை பற்றி சப்ஜெக்ட் டு மேட்டர் த லா மேட் பை த பார்லிமெண்ட். ஸோ இதில் எந்த பிரச்சனை, இதில் எந்த ஒரு லா மேட் பண்ணாலும் இதில் எதை அஃபெக்ட் ஆகுதுனாலும் அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வரும். அதை பற்றி சொல்றது ஆர்டிகல் 246. அடுத்து ஸ்கோப் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிவ்யூன்னு பார்த்தா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் என்ன, இப்போ நம்ம யூஎஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் த ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இந்தியா நேரோ கம்பேர்ட் டு யூஎஸ்ல ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு ப்ராடாக பார்த்தா நம்ம ஒரு நேரோவாக தான் வச்சிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு தப்பு நடந்திருக்குன்னா லா என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை அலாசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்டனை கூட மாற்றி லீனியன்ட்டாக மாற்றி கொடுத்துப்பாங்க. பட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னா ஒரு இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான். இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை, எதுவும் மாற்ற முடியாது அப்படின்ற விஷயம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்குது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. பட் நம்ம ஒரேடியா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா மட்டுமே தான் இருக்குமோன்னு கேட்டால் சில சமயத்தில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ஃபாலோ பண்ணுவோம், சில சமயத்தை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்றது என்னது, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லாஸை ஆல்டர் கூட பண்ணிப்பாங்க, மாற்றிப்பாங்க பேஸ்ட் ஆன் அந்த கேஸை பொறுத்து. அதனால தான் இவங்க யூஎஸ் அப்படின்றது கொஞ்சம் நேரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க. நம்ம இந்தியா யூஎஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்பாங்க ஜுடிஷியல் ரிவ்யூவில். நம்ம இந்தியா அப்படின்றது கொஞ்சம் நேரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஸோ இந்தியாவின் நீதித்துறை மறு ஆய்வோட நோக்கம் அமெரிக்கா விட குறைவானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா சட்டம் என்னது, சட்டத்தின் முறையான செயல்முறையை வழங்குகிறது. அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நிறைவேற்றுதுன்னு சொல்றாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா யூஎஸ்ல இருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லா மீன்ஸ் தட் ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நாட் ஒன்லி சப்ஸ்டாண்டிவ் கிரவுண்ட் அன்லாஃபுல் பட் ஆல்சோ ப்ரொசீஜரல் கிரவுண்ட் பீயிங் அன்ரீசனபிள் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா சட்ட விரோதமானதுன்ற அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நியாயமானதா நியாயமற்றதா அப்படின்ற ஒரு நடைமுறையை பின்பற்றுவாங்கங்கிறாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்ன சொன்னேன், do not procedural ground, இதுதான் ரீசனபிளா சஸ்டைனபிளா அதெல்லாம் மெயினாக பார்க்க மாட்டாங்க. இந்த லாக்கு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. சட்டத்தால் நிறைவேற்றப்பட்ட நடைமுறை இது என்னது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இந்தியாவில் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின் விதி நீதித்துறைகளின் சட்டங்கள் நிர்வாக உத்தரவில் அடிப்படையில் தான் மட்டுமே அவை இருக்கும். அதோட அதிகாரத்தை மட்டும்தான் அது இது பண்ணும். அது அதிகாரத்துக்கு உள்ள இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இந்த தண்டனை கொடுத்துருவாங்க. 9th ஷெட்யூல் கீழே இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்க்குறோம். குரோனாலஜிக்கல் எவல்யூஷன் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிவ்யூ 9th ஷெட்யூல் கீழே என்ன சொல்றாங்க. இப்போ 9th ஷெட்யூல் கீழே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். 9th ஷெட்யூல் வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட், இதெல்லாமே ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல ஆடட் த 9th ஷெட்யூல் ஆர்டிகல் 31B ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். 9th ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி 31B அப்படின்ற ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன் இன்க்ளூடட் இன் த 9th schedule shall be immune from the being challenged on invalid on the ground of conservation of any fundamental rights. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஆர்டிகல் 31
அப்படின்றது ரைட் டு ப்ராப்பர்ட்டி கீழே டெலீட் பண்ணிட்டு 300A வந்து ஒரு லீகல் ரைட்டை ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே வர 31 வந்து சப் கிளாஸஸ் இருக்குது, BACன்னு. 31B அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம இன்வாலிட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் த கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதை இம்யூன் பண்ணுது. ஒரு விஷயத்தை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது அஃபெக்ட் ஆகாம நமக்கு இம்யூன் பண்ணது 31Bன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து கேஷம். இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூன்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு எந்தெந்ததெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசுது, எதெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ மூலயமா நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த கேஸோட இயர் ரொம்ப முக்கியம், 1973ல. இது ஆல்ரெடி நம்ம 2-3 தடவை கிளாஸ்ல பார்த்துட்டோம். கேசவானந்த பாரதின்றது என்ன கேஸ்? ஒரு மடம், ஒரு சாமி மடம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நிலத்தை வந்து அபகரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? கேரளால இது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஒரு ரைட் டு ரிலீஜன் அண்ட் ஃபார்ம் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்றது ஒரு பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கப்போ இது வந்து என்னோட ரைட் டு என்ன ரைட்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ அங்கே நடந்திருக்கும். அப்போ கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் எந்த சேஞ்சஸ் வேணால் எடுத்துகிட்டு வரலாம், அவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ 9th ஷெட்யூல் ஆர் ஓப்பன் சேலஞ்ச் ஆன் த கிரவுண்ட். ஏன்னா 9th ஷெட்யூலே நமக்கு என்ன இப்போதான் பார்த்தோம்ல, 9th ஷெட்யூல் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம ஸோ லேண்ட் பேஸ்டாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஷெட்யூல் ஆர் ஓப்பன் சேலஞ்ச் த கிரவுண்ட் பீங் த வயலேஷன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அப்போ அஃபெக்ட். அடுத்து வேற என்ன கேசஸ்? வாமன் ராவ் அண்ட் யூனியன் இந்தியா கேஸ் 1980ல இது என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ட் ரெகுலேஷன் இன்க்ளூடட் இந்த 9th, இதுலுமே 9th ஷெட்யூலோடது ஒரு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கேசவானந்த பாரதி கேஸ் 24th April 1973ல are valid only they do not damage the basic structure of the constitution சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ் பற்றி ஃபுல்லாக தெரியலனா கூட இந்த கேசஸ் எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பேசுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாமன் ராவ் அண்ட் வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியன் கேஸ், அதுக்கப்புறம் ஐஆர் கோயிலோ கேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் நம்ம படிக்கிறதே டிஎன்பிசின்றனால ஸோ தமிழ்நாடு பேஸ்ல இருக்க எல்லா கேஸும் படிச்சுப்போம். இதோட இயர் என்ன? திடீர்னு கேசஸ் கொடுத்து இயர் என்னன்னு கேட்டுவாங்க. 2007ல ஐஆர் கோயிலோ கேஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் அப்படின்றது ஒரு 9th ஷெட்யூல் கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணியும் அதை ரிமூவ் பண்ண முடியாது, அண்டர் தி சேஃப்கார்டு கீழே வந்துரும் அப்படின்ற சொல்றதுதான். உச்ச நீதிமன்றம் மேற்கொண்ட கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டத்தின் நீதித்துறை மறு ஆய்வில் இருந்து எந்த விதமான விலக்குரிமையும் இருக்க முடியாது. ஒரு விஷயம் 9th ஷெட்யூல் கீழே நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ற மாதிரியும் நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ நீதித்துறை மறு ஆய்வு என்பது அரசியலமைப்பின் ஒரு அடிப்படை அம்சம். அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூன்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாதிரியே சொல்றாங்க. எப்படி கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி, பிரியாம்பிள் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிக்கிறோம், அந்த மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி தான். ஸோ இதுக்கு கீழே நீங்க என்ன எடுத்துட்டு வந்தாலும் அது அஃபெக்ட் ஆகுற மாதிரியும் அதை ரிமூவ் பண்ற மாதிரியும் நீங்க பண்ண முடியாது, அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசன்ட் பொசிஷன். இப்போ பிரசன்ட் பொசிஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த 9th ஷெட்யூல் the court said ஐஆர் கோயிலோ கேஸ் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு சில விஷயம் கண்டிப்பாக கேரண்டியாக தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள், இப்போ ஆர்டிக்கல் 14 அப்படின்றது ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிக்கல் 15 அப்படின்றது ரேஸு, செக்ஸு, பிளேஸ் இதெல்லாம் வச்சு அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஆர்டிக்கல் 19 அப்படின்றது என்னது? ரைட் டு ஃப்ரீடம். ஒரு 6 ஃப்ரீடம் பற்றி படிப்போம் கரெக்டாக. அல்ல 7th பார்ட் அப்படின்றது டெலீட்டட். அதான் ஆர்டிகல் 31 அப்படின்றது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத டெலீட் பண்ணியிருப்போம். அதை தான் நமக்கு இந்த 9th ஷெட்யூல் கீழே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அஃபெக்ட் ஆகாத மாதிரி. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது எல்லாமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது அட்டவணையில் நீதித்துறை மறு ஆய்வு தொடர்பான தற்போதைய நிலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை பிரிவுகள் எதெல்லாம் கீழே வருது? 14, 15, 19 மற்றும் 21 கீழ் உத்தரவு அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அல்லது அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளை மீறினால் நீதிமன்றம் சவால்
செய்யலாம். ஸோ இது அஃபெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலுமே ஜுடிஷியல் ரிவ்யூ எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு அவ்வளோதான். ஜுடிஷியல் ரிவ்யூவில் கொஷின் கேட்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கேட்பாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சில கேசஸ் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன், மேபி ஃபியூச்சரில் யூஸ் ஆகலான்ட்டு. அடுத்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு விஷயம் அன்கான்ஸ்டிடியூஷனலாக போயிடுச்சு, அதை நல் அண்ட் வாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா இதுவுமே ஒரு அதே டைப் ஆஃப், இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்கிறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஸோ ஒரு பொது நல வழக்கு போடலாம். ஒரு என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல வைலேட் இதாகுது அப்படின்னா வாண்டடாக பப்ளிக் யார் வேணாலும் ஒரு விஷயத்த போய் கேஸாக போட்டு வாதாடலாம். அதே மாதிரி தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா இதுவுமே யூஎஸ், ஜுடிஷியல் ரிவ்யூமே யூஎஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஜுடிஷியல் ஆக்டிவிசமே யூஎஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனா 1917 மிட்ல வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இது பேஸ்டாக இருக்கு. யார் யாரெல்லாம் அந்த டைம்ல இருந்தா, KR கிருஷ்ணா ஐயர், ஜஸ்டிஸ் PN பகவதி அண்ட் ஜஸ்டிஸ் ஓ சின்னப்ப ரெட்டி அண்ட் ஜஸ்டிஸ் தேசாய், இந்த 4 பேரும் அந்த டைம்ல இருந்திருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போது இந்தியாவில் 1970 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இடத்துல கிருஷ்ணம் ஐயர், பகவதி, சின்னப்பையா அண்ட் தேசாய், இவங்க 4 பேரும் இதில் அந்த குழுவில் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னா ப்ரோஆக்டிவ் ரோல் பிளேடு பை த ஜுடிஷியரி டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ். ஸோ ஒரு ஜுடிஷியரியாவே ஒரு கேஸை எடுத்து சோமோட்டோவா, அவங்க சோமோட்டானா தானாகவே ஒரு கான்ஸ்டிடியூஷன் வைலேட் ஆனால் மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒன்று நடக்கும். இல்லை ஒரு அஃபெக்டான பர்சன் டைரக்டாக போயிட்டு அவங்க நாங்கள் இப்படி அஃபெக்ட் ஆகிருக்கோம்னு சொல்லி கேசஸ் போட்டால் அந்த இடத்துல ஜுடிஷியல் ரிவ்யூ நடக்கும். ஆனால் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சுட்டா ஜுடிஷியரி வாண்டடாக வந்து அந்த கேசஸை எடுத்து பண்ணுவாங்க. அதுதான் த ரைட் டு சிட்டிசன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் த ஜஸ்டிஸ் இன் த சொசைட்டி. ஸோ எல்லாருக்குமே ஒரு நீதித்துறை வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்ற அவங்களாவே முன்முயற்சி செஞ்சு இந்த விஷயத்தை எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா அது பேரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியரி எப்பவுமே ஆக்டிவாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது ஸோ ரிலேட்டிவ் டு த யாருக்கு ஒத்தது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்னன்னு சொன்னேன், பொது நல வழக்கு. ஸோ அப்போ அதுலேயுமே இதே கிருஷ்ணமா ஐயர், பகவதி பைனியர் ஆஃப் த கான்செப்ட். இந்த கான்செப்ட் அதுலேருந்து 2 பேர் தான் இதுலேயும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுக்கு UPSCலே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் அங்கே வச்சாங்கன்னா நமக்கு வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் இருந்திருக்காங்க அப்படின்னு, இந்தியாவின் பொதுநல வழக்கு என்ற கருத்தின் முன்னோடியாக கிருஷ்ணமா ஐயரும் பகவதி இவர் 2 பேரும் இருந்திருக்காங்க. PIL is known as the various social action litigation, social interest litigation, class action litigation. ஒரு 3 வார்த்தை சொல்றாங்க. என்னன்னா சமூக நடவடிக்கைகள், சமூகத்துல இருக்க ஒரு நடவடிக்கை பேஸ்டான வழக்கா இருக்கும். சமூக நல வழக்கு போடுவாங்கல்ல, சமூக நல வழக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, அண்ட் வகுப்பு நடவடிக்கை வழக்கு, இந்த மாதிரி ஒரு 3 தனியா கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி உண்மையான பொது பிரச்சனைகளை அடையாளம் காணவும் உச்ச நீதிமன்றம் சில வழிகாட்டுதலை வகுத்துள்ளதுன்னு சொல்றாங்க. 1998 சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம்டு த கைட்லைன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் வந்து கைட்லைன் மாடிஃபிகேஷன் 1993 to 2003 வரைக்கும் ஒரு சில கைட்லைன் மாடிஃபை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கைட்லைன் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு PIL. இதுல பெருசா கான்செப்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. நமக்கு எக்ஸாம்ல கேட்டாலும் வாட் இஸ் வாட்ன்றதான் இது வரைக்குமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இதுல ஃபர்தரா பாக்குறதுக்கும் பெரிய கான்செப்ட் கிடையாது. இது 3த்துக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு சொன்னேன், ஒரு எக்ஸாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஓகேவா இருக்கா, பேசிக் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகாம இருக்கா, ஒரு லெஜிஸ்லேச்சரோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸோ அந்த அவங்களோட ஆக்ட்ல கரெக்டா இருக்காங்களா, இது எக்ஸாமின் பண்றதுக்காக இருக்கிறது தான் நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்றாங்க. அதே வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது என்னது, நீதிபதிகள் சட்டத்தை விளக்குவதோடு நிறுத்திவிடாமல் சமூக மாற்றத்திற்காகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவது. ஸோ ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்றது ஷேப்பிங் த சோஷியல் அண்ட் லீகல் பாலிசிஸை ஷேப் பண்றதுக்கான ஒன்று. ஸோ தானாகவே முன் வந்து கூட ஒரு கேசஸ் எடுத்து நடத்துவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சனோ சேர்ந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக பொதுநல வழக்கு தொடர்றது. பொதுவான நலனுக்காக பாதிக்கப்பட்ட ஒருவரோ அல்லது குழு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றது தான் அது.
இதோட நேச்சர் என்ன? ஸோ நேச்சர் செக் அண்ட் பேலன்ஸ். ஜுடிஷியல் ரிவ்யூனா கான்ஸ்டிடியூஷன் வைஸ் ஒழுங்கா நடக்குதா இல்லையா, இல்ல மக்களோட உரிமைகள் எதாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றது பார்க்கறதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி தான் இது இருக்கும். இது என்னது? ஆற்றல் மிக்கது, சட்டத்தில் உள்ள இடைவெளிகளை, இது எதுக்குன்னா அட்ரஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கேப்ஸ். ஸோ அதுக்கு நடுவில் ஏதாவது கேப்ஸ் இருக்கா, அதை ஒரு ப்ராப்பரான ஒரு பாலிசிஸ் அண்ட் சோஷியல் லீகலாக எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக என்னென்ன கேப்ஸ்லாம் இருக்கோ அதை சரி செய்யற ஒரு மெக்கானிசம் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இருக்காங்க. இது என்னது? பாதிக்கப்பட்டவர் மட்டும் வழக்கு தொடர முடியும் என்ற விதியை இது தளர்த்தது. ஏன்னா இது யாரு வேணா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் போயிட்டு கேஸ்ல வழக்கு தொடருவாங்க இல்லையா. இது என்னது? இது ஜுடிஷியரியாவே தேடி எடுத்து ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு, இல்ல இது தேவை அப்படின்னா ஜுடிஷியரியாவே பண்ணும். இது நாட் ஒன்லி அஃபெக்டட் பர்சன், ஸோ அஃபெக்ட் ஆன பர்சனுக்காக இன்னொரு தேர்ட் பார்ட்டி கூட ஒரு கேசஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்றதான் நமக்கு PIL. ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி மெயினா படிக்கிற ஆர்டிகல் 13 அப்படின்றது ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ஜுடிஷியல் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்லயும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான், எந்த ஒரு ஆர்டிகலுமே கிடையாது. அதே மாதிரிதான் இதுவுமே ஒரு பை ப்ராடக்ட் தான். ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தோட ஒரு பை ப்ராடக்டா தான் நமக்கு இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது இருக்கு. இதோட ஸ்கோப் என்ன? டெஸ்டிங் ஆஃப் த வேலிடிட்டி ஆஃப் த லா அண்ட் கான்ஸ்டிடியூஷனோட வேலிடிட்டியை செக் பண்றது. இது என்னது? இன்வால்விங் கிரியேட்டிங் ஆஃப் த நியூ லீகல் பிரின்சிபல் அண்ட் கைட்லைன்ஸ். அது ஃபோக்கஸ்ட் ஆன் த சோஷியல் ஜஸ்டிஸை ஃபோக்கஸ் பண்றது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை உறுதி செய்கிறது. இந்த கான்செப்ட்ல நமக்கு பெருசா டீடைல்டா படிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இது தெரிஞ்சா போதும், நம்ம எக்ஸாம் ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க இது பார்த்தாவே உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா வந்துடும் எப்படி கேட்பாங்கன்னு. இப்போ ஜுடிஷியல் இது எல்லாமே நமக்கு இது குரூப் 1 கேட்ட கொஷின். இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன, ட்ரூ என்னன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரிஜினேட்டட் இன் த டெவலப்மெண்ட். எங்க யூகேன்னு கொடுத்துருக்காங்கப்பா, டெவலப்டு இன் US. ஏன்னா இதுல இருக்க மெயின் பாயிண்டே இதுதான் இல்ல, யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஃபர் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இன் த ஜுடிஷியரி. ஓகே, த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ cannot be curtailed even the constitution. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. ஏன்னா நம்ம என்னது ஜுடிஷியரின்றது தனி, நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது தனி. பார்லிமெண்ட் படிக்கும் பொழுதே பார்த்தோம். இந்த மாதிரி ஆர்டிகல் 50 என்ன சொல்லுது? ஜுடிஷியரி செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். அதுக்கு தான் சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவா இருக்கட்டும் அதை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா நம்ம க்ரூட்டைல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஒரே விஷயம் தான் தப்பு, ஃபேக்ட்ல மட்டும் தான் தப்பு வச்சிருக்காங்க. நீதி புனராய்வு அப்படின்றது யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். அரசியலமைப்பு நீதித்துறை புனராய்வுக்கு அதிகாரத்தை வழங்குதுன்னு சொல்லிருக்காங்க. அதுவுமே கரெக்ட். அப்போ இதோட ஆன்சர் 2 and 3. எசன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வெறும் என்ன? இப்போ ஒரு செயலகம் கொண்ட நீதி வழங்கல் அப்படின்னா என்னன்னு மட்டும் கேட்குறாங்க. விரைவாக நீதி வழங்குதல். ஓகே, சட்டத்தின் சாட்சியை ஊக்கமாக நடைபடுத்துவது கிடையாது. ஊக்கமான சட்டத்தை விலக்கி கூறுகிறது. ஊக்கமான நீதித்துறை தருது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னாவே ஒரு சோமோட்டோவா ஒரு கேஸ் எடுத்து அதுக்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றது அதோட பேசிக் கான்செப்டே. அப்ப என்னது? ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். அவ்வளவுதான். இது வரைக்குமே ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துல நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இதுலயுமே ஜுடிஷியரி இன் இந்தியா எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியா ஹஸ் borrowed the concept of judicial review from the USA. இந்த ஃபேக்ட் நமக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட். ஓகே, அடுத்து both federal and state law can be subjected to the judicial review. நம்ம தான் படிச்சோம்ல, படிக்கும் பொழுது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராகவும் இருக்கட்டும் இல்லை நமக்கு நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே சப்ஜெக்டட் அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூன்ற ஒரு வேர்ட் பார்த்தோம். கரெக்டா? அப்போ அண்டர் தி ஜுடிஷியல் ரிவ்யூ தான். கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 13B சேவ் அஸ் த ஆக்ட் ஆஃப் த ஜுடிஷியல். நான் சொன்னேன் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு வந்துட்டாவே ஆர்டிகல் 13 தான் வரும். ஆனால் இங்கே பின்னு ஒரு சப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ஆர்டிகல்லாம் சொன்னேன்? ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ஆர்டிகல்லாம் நீங்கள் இதுக்கு மேலே படித்து வச்சுட்டிங்கன்னா ஒருவேளை ஃபர்தராக ஏதாவது ஒரு ஆர்டிகல் கொடுத்து இது ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வருமானு கேட்டால் அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது பேசிக்காக கேட்டிருக்காங்க. அப்போ இது 13 தான் வரும். 13B இருக்கனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு. அப்போ 1 or 2 தான் கரெக்ட். ஈஸி கொஷின் தான். இந்த மாதிரி கொஷின்லாம்
ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம், தப்பே விடக்கூடாது. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? திருப்ப அதே மாதிரி தான் கேட்குறாங்க, வேற எதுவும் ஃபர்தராக கேட்கறதுக்கு இல்லை. கரெக்டா? பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, அட்வைசிங் த பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுது. ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஜுடிஷியரி அட்வைஸ் பண்ணுது அப்படின்னாவே அது ஆர்டிகல் 143 கீழே வந்துரும்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த விஷயம் கிடையாது. டிக்ளேரிங் லா ஆஃப் த பார்லிமெண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், இதுதான் கீவேர்ட். அதாவது அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டா நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதுதான் இதோட மெயின் பவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவ்யூவிங் த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரின்ற ஜுடிஷியல் ரிவ்யூ மெயினா கான்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ பண்றதுக்காகவும், ஸோ எடுத்துட்டு வர லாஸை ரிவ்யூ பண்றதுக்காகவும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காகவும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ப்ரிப்பேரிங் த லா, பிரிசர்வ் த ரூல் ஆஃப் லா, இது எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸாக்டா கரெக்ட் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு பி தான் கரெக்ட். அரசியல் அமைப்பிற்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டங்களில் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல். Choose the correct answer by using the reason and necessary. இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியா, இவ்வளோ பெருசா இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீஅசெஷன் என்ன சொல்றாங்க? a constitution of India specifically mention the power of the judicial review. நம்ம படிக்கும்போது என்ன சொன்னோம்? கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெசிஃபிக்கா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம ஆர்டிகல் 13 மூலியமா ஆட் பண்ணியிருக்கோம் இதை. கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதனால அதை ஹோல்டு பண்ணிக்காங்க. ஜுடிஷியரி ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் த ஸ்கோப் ஆஃப், ஒரு ஜுடிஷியரியில ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா அதோட ஸ்கோப்பை அது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்குன்னு நார்மலா சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கரெக்ட்னு தெரியும். நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது மென்ஷன் பண்ணலன்றதையும் ஈஸியா பார்த்துட்டோம். அப்போ இது ஃபால்ஸா இருக்கும், இது ட்ரூவா இருக்கும். ஆன்சர் ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. சின்ன கான்செப்ட் படிச்சா போதும், இது பேஸ்டா இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டாபிக் தான், உங்களுக்கு பாலிட்டிக்குள்ள இருக்க ஒரு சின்ன டாபிக். பட் சின்ன டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு ஜுடிஷியரி பார்ட்டு கீழே நம்ம பார்த்த ஓரளவு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம இன்னும் நமக்கு லோக்கல் கவர்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து கிளாஸஸ் பார்த்துட்டே இருங்க, கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.